a seat. You are all right. இன்னும் 8 மாசத்துல நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. என்ன சார், என்ன விஷயம்? இவர் பொண்ணு ராதா கண்ட காலி பசங்களோட சுத்திட்டு இப்ப கர்ப்பமா இருக்கா. எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்னையா நடிக்கிறீரு? பொண்ண வளர்க்க தெரியாம வளர்த்து ஊர் சுத்த விட்டுட்டு பயத்துல குழந்தை வேற. என் பையன் அப்பாவி, அதுலயும் பெரிய எடுத்து புள்ள. எப்படியாவது அவன் தலையில கட்டிட்டு தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறீரா? ஏயா விஸ்வநாதன், நெத்தியில திருநீரை பூசிக்கிட்டு நீர் இப்படி செய்யலாமா? நம்பவே முடியலையா. இத பாருங்கய்யா, இன்னொரு தடவை உங்க பொண்ணு என் பையனை பத்தி பேசினா மான நஷ்ட வழக்கு போட்டு உண்மையும் உங்க குடும்பத்தையும் கூண்டுல ஏத்திடுவேன். ஜாக்கிரதை. சார் சார், அப்படி எல்லாம் செய்திடாதீங்க. நான் ஏழை மானஸ்தான். அதுலயும் என் பொண்ணு ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட வேண்டியவ. கர்ப்பமா இருக்கிற பொண்ணை எவையா கட்டிக்குவான்? சார் சார், நான் வந்து கவலைப்படாதையும், எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறேன். இன்னைக்கே உங்க பொண்ணை ஒரு லேடி டாக்டர் அழைச்சிட்டு போய் அவளுடைய கருவை கலைச்சிடும். இதுதான் நான் உமக்கு செய்யக்கூடிய உதவியும் உபதேசமும். ஏண்டி பாவி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த காரியத்தை செய்வ? ஏண்டி, உனக்கு அப்புறம் இவ ஒருத்தி இருக்காங்கிறதையும் மறந்துட்டியடி பாவி பாவி பாவி. அக்கா அடிக்காதம்மா, அடிக்காத. ஏம்மா நிறுத்திட்ட? உன் கை வலிக்கிற வரைக்கும் அடிமா. இது வரைக்கும் உன் விரல் கூட என் மேல பட்டதில்ல. அது எனக்கு ஒரு குறையா இருந்ததுமா. இப்ப அந்த குறை தீந்து போயிடுச்சுமா. பெத்தவங்க குழந்தைங்களை வளர்க்க தெரியாம வளர்க்கறதா சில பேர் சொல்றாங்க. தப்புமா. குழந்தைங்க தான் வளர தெரியாம வளர்றாங்க. அதுல நானும் ஒருத்தி. உன் வயித்துல பிறந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன். ஆனா இந்த பாவிய நீ பெத்த பாவத்துக்காக ஒரு வெள்ளிக்கிழமையா பார்த்து உச்சி குளிர என்ன தேய்ச்சி ஒரே அடியா தலை முழுகிடுமா? ஓ வாயால் அப்படி சொல்லாதம்மா. இன்னுமா என் மேல இறக்கப்படுற? தாய்மை எவ்வளவு பலகீனமானதுன்னு இனிமேதான் அம்மா எனக்கு தெரிய போகுது. என்ன அந்த கட்டம் என் வாழ்க்கையில வந்துடுச்சு. ஓ வாழ்க்கை இப்படியா அமையணும்? பெத்த தாயை ஏமாத்துற பெண்ணுக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை. நான் உன்னை ஏமாத்தின, அவன் என்னை ஏமாத்திட்டான். அப்பா, தெரிஞ்சுதான் செய்யறேன்னு அன்னைக்கு திமிர்ல சொன்ன. தப்பு, தெரியாம செஞ்சுட்ட. அதுக்காக நீங்க என்ன மன்னிக்க வேண்டாம். என்னங்க ஏன் பேசாம இருக்கீங்க? அழைச்சுக்கிட்டு வா. எங்கங்க? லேடி டாக்டர் கிட்ட. அவ கருவை கலைச்சாகணும். வேண்டாப்பா, என் கருவை கலைச்சிக்க நான் விரும்பல. அப்போ அந்த பாவ சின்னத்தை பெத்தெடுத்து பழிச்சொல்லுக்கு ஆளாக போறியா? அந்த வஞ்சகை என்ன மோசம் பண்ணினதுக்கு என் வயித்துல இருக்கிற குழந்தை என்னப்பா செய்யும்? அத நான் நல்லபடியா பெத்தெடுக்க போறேன். வக்கீல் தயாநிதியோட பேரன்தான் என் பிள்ளைன்னு நிரூபிக்க போறேன். அப்பாவி பெண்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி கடைசியில கைவிடுற அயோக்கியனுங்களுக்கு சரியான பார் கொடுக்க போறேன். மரியாதையா நான் சொல்றது கேளு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் கருவை மட்டும் நான் கலைச்சுக்க மாட்டேன். இது உறுதி. வீதியில் நடந்து போறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்காதா? வெக்கங்கிறது மானத்துக்குள்ள மறைஞ்சிருக்குப்பா. அந்த மானமே போனதுக்கு அப்புறம் வெக்க என்ன வேண்டி இருக்கு? பேசி வேசின்னு சொல்லி வீதியில 1000 பேர் என் மேல கல் வீசினாலும் என்ன காப்பாத்த ஒரு ஈசநாதர் வரமாட்டாரா? சாவித்ரி, உன் பொண்ணு என்ன தலகுனிய வச்சுட்டா. அவளால் நான் அவமானப்பட்டது போதும். இந்த பொண்ணையாவது நல்லபடியா கரை சேர்க்கணுமே. அந்த கடமைக்காகத்தான் இன்னும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கு. நீயாவது அவகிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட. அப்ப நீங்க இப்ப நீ டாக்டர் கிட்ட வர போறியா இல்லையா? வரமாட்டேன். வரமாட்டேன்? உன்னை வெளியே வச்சிருக்கிறது ஆபத்து. அப்பா நான் கூப்பிடுறேன். யாராவது ஏதாவது பேசினீங்க, நாளை காலையில என் பணத்தை தான் பாப்பீங்க. சொல்லிட்டேன்.